இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு? பார்ப்போம், இனிமேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுமா பேசும்போது சுந்தர் சொன்னார், குண்டூசி கொடுப்பவர்கள் கூட சோசியல் மீடியாவில் போட்டு அதை பெருசாக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. சாட்டை முருகன் பேசினா லட்சக்கணக்கான பேர் பேசுறாங்க, கருத்தோடு பேசுகிறார். கையிலே கிடைத்த வாட்சியை ஒருத்தருக்கு கலைத்து கொடுக்கிறார். கேட்ட உடனே கையில கிடக்க வாட்சியை ஒருத்தருக்கு கலைத்து கொடுக்கிறார். ரோலக்ஸ் வாட்சி, வாட்சியுடைய விலை 7 லட்சம் ரூபா. வாட்சினுடைய விலை 7 லட்சம் ரூபா. எனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பு. அரசியலில் அதிமுக அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அதன் பிறகு அவர் எதிர்கட்சியிலே இருந்த போதும் சரி, இரண்டையும் சமமாகவே பார்க்கக்கூடியவர், இரண்டையும் சமமாகவே பார்க்கக்கூடியவர். அதனாலே தான் அவர் சமத்துவ நாயகன். அதனாலே தான் அவர் சமத்துவ நாயகன். டிவியிலே பார்த்தோம், ஒரு ரசிகருடைய மகள், அவளையும் படிக்க வைத்து இன்றும் அவங்களோட கூட வேலை பார்க்கின்ற அளவிற்கு உதவிகளை செய்தவர். இது 1, 2 அல்ல, பல 100களை தாண்டி இருக்கிறது. ஆனால் சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நான் ஏதோ பிளாட்டரிங்காக நான் பேசவில்லை. ஆனால் சமயத்தில் இறைவன் சில நேரத்தில் யாரை வைக்க வேண்டுமோ வைக்கக்கூடாத இடத்தில் சில பேரை வைத்து விடுவார்கள். அதற்கான காலகட்டம் இப்பொழுது கலிகாலம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிற்காக, தமிழுக்காக, தமிழ் ஈழத்திற்காக செந்தமிழ் சீமான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எத்தனை ஆயிரம் இந்த வேடையில் இருக்கிறார். தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? இந்த தமிழினத்திற்காக, தமிழ் தேசியத்திற்காக, இந்திய தேசியத்திற்காக பாரத பிரதமர் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திரா காங்கிரஸ் என்ற ஒரு காங்கிரஸ், உண்மையிலே அது காங்கிரஸ் கட்சியா? அதுக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சி அல்ல. 1969ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா, அதிலிருந்து மொரார்ஜி தேசாய் போன்ற வெளிவந்த பிறகு ஏற்பட்ட காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாருடைய தலைமையிலே வந்த காங்கிரஸ். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் வந்த காங்கிரஸ் என்ன தெரியுமா செய்தது? கன்னியாகுமரிக்கு ரயில் இணைப்பு பாதையிலே அந்த விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிற்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தலைவர் காமராஜர், அந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தலைவர் காமராஜர், இந்த தேசத்திற்காக போராடிய பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய பெயர் அந்த இடத்தில் இல்லை. அவமானப்படுத்தியது இந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்பதை மறந்துவிடக் கூடாது.